தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டை வைத்துள்ள ஒவ்வொரு நபர்களுக்குமே 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் சரி ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே ரேஷன் அட்டை வைத்து மத்திய மாநில அரசுகளோட சலுகைகளாக இருக்கட்டும், பரிசுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மாதம் மல்லிகை பொருட்களான ரேஷன் பொருட்களையும் வந்துட்டு ரேஷன் கடையில் போயிட்டு வாங்கி பயனடைந்து வந்துட்டு இருக்கிறனர். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 2 சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் மாதமே பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்திலையுமே மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்னு ஒன்று நடைபெறும். இந்த மக்கள் குறைதீர் முகாமில் நம்ம கலந்து கொண்டு ரேஷன் அட்டை பற்றின புகார்களாக இருக்கட்டும், ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு இந்த மக்கள் குறைதீர் முகாமில் நம்ம பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் ஏதாச்சும் பொருட்கள் மீது புகார்கள் இருக்குது, ரேஷன் கடை ஊழியர் மீது புகார்கள் இருக்குது, அப்படி இல்லைன்னா வெளி சந்தைகளில் விற்கக்கூடிய பொருட்கள் மீது புகார்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த மக்கள் குறைதீர் முகாமில் நம்ம வந்து சொல்லலாம். உடனடியாக அதற்கான ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கப்படும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கான அந்த மக்கள் குறைதீர் முகாம் அனைத்து மாவட்டத்திலுமே வந்துட்டு 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் நவம்பர் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும் நடக்க இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக இருக்குமோ அவங்கெல்லாம் போயிட்டு கலந்து கொண்டு உடனே வந்துட்டு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ரேஷன் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொண்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மூத்த குடிமக்களான 60, 70, 80 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கட்டும், உடல் ஊனமுற்றோராக இருக்கவங்க அனைவருக்குமே வந்து ரேஷனை எடுத்துகிட்டு வந்து ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே விநியோகம் செய்யும் வசதியும் இருக்குது தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக. இதற்கும் நீங்கள் வந்து இந்த மக்கள் குறைதீர் முகாமில் விண்ணப்பிக்க முடியும். இதனால் நீங்கள் ரேஷன் கடைக்கே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களை தேடிய ரேஷன் பொருட்களை மாதத்தின் 2 நாட்களில் எடுத்துகிட்டு வந்து விநியோகம் செஞ்சுருவாங்க. ஸோ இதற்கு நீங்கள் இந்த மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு தாய்மானவர் திட்டத்தில் வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஏஜ் ப்ரூஃப் சான்றிதழ் கேட்பாங்க. ரேஷன் அட்டை, ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு உங்களுக்கு அங்கீகார சான்று அப்படின்றது வழங்குவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ரேஷன் கடையில் நீங்கள் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ரேஷன் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து வீட்டிற்கே விநியோகம் செஞ்சுருவாங்க. ஸோ யாராச்சும் மூத்த குடிமக்கள் இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் போயிட்டு அந்த அங்கீகார சான்று வாங்குறதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சு கொஞ்சம் சில நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று கிடைச்சிரும். அது மூலமாகவும் உங்களால் வந்து ரேஷன் பொருட்களை வீட்டில் இருந்து பெற்றுக்க முடியும். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு 2மே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.